பல்லடம் அருகே தனியார் பனியன் நிறுவனம் கம்பெனிக்கு ஆட்களை ஏற்றிச் செல்லும் டிராவல்ஸ் வேன் சாலையின் இடதுபுறம் இருந்த வீட்டின் மீது மோதி விபத்து, ஓட்டுநர் படுகாயம். வேகத்தடை அமைத்து தரக்கோரி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு. திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தை அடுத்த ஆறுமுத்தாம்பாளையம் தொட்டியபுச்சி கோவில் பகுதியில் ராம்ராஜ் என்ற தனியார் பனியன் நிறுவனத்திற்கு ஆட்களை ஏற்றிச் செல்லும் டிராவல்ஸ் வேன் அறிவொளி நகருக்கு சின்னக்கரை சாலையில் வந்து கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையின் இடதுபுறம் இருந்த வீட்டின் மீது மோதி விபத்து ஏற்பட்டது. இதில் வேன் ஓட்டுநர் படுகாயமடைந்ததாக கூறப்படுகிறது. இதனையடுத்து அங்கிருந்தவர்கள் அவரை மீட்டு பல்லடம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் அந்த வேனில் பயணித்த 7 பேருக்கு எவ்வித காயமும் ஏற்படவில்லை. மேலும் இதேபோல இப்பகுதியில் விபத்துக்கள் நடப்பது தொடர்கதை ஆகி வருவதாக கூறி அப்பகுதியினர் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்த பல்லடம் போலீசார் சம்பவம் இடம் விரைந்து சென்று போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். பேச்சுவார்த்தையின் முடிவில் வேகத்தடை அமைத்து தரப்படும் என உறுதி அளிக்கப்பட்டதால் பொதுமக்கள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பொதுமக்களின் சாலை மறியல், பொதுமக்களின் சாலை மறியல், பொதுமக்களின் சாலை மறியல், பொதுமக்களின் சாலை மறியல். இன்னைக்கு மட்டும் நடக்கல சார். 15 நாளைக்கு முன்னாடி இதே இடத்துல ஒரு வேன் கவுத்து 7-8 ஆம்புலன்ஸ் வச்சு எல்லாத்தையும் விட்டோம். நம்ம தொடர்ந்து கோரிக்கை வச்சுக்கிட்டே இருக்கிறோம். இந்த இடத்துல சாலை முறை எங்களுக்கு வந்து வேகத்தடை வேணும்னு சொல்லி இது இன்னைக்கு மட்டும் நடக்கல. இன்னைக்கு நடந்து நாங்கள் இன்னைக்கு வந்து உட்காந்துருந்தா பரவாயில்ல. நாங்கள் வந்து எல்லா கட்சியும் சேர்ந்து உட்காந்துருந்தோம். பொதுமக்களாக சார்பாக உட்காந்துருக்கோம். காரணம்னா இது இன்னைக்கு உட்காரமா இருந்தது. நாங்கள் வந்து சொல்லுவோம் பண்ணினாலும் அதுக்கு அரசு நீங்க காவல்துறை பண்ண முடியாது. தொடர்ந்து காவல்துறை வந்துட்டே இருக்காங்க. காவல்துறை வர சொல்லுங்க. எங்களுக்கு உடனடியா வந்து வேகத்தோட அமைச்சு தரேன்னு சொன்னா நாங்க சீமா பண்ணிடலாம். உடம்பு வேணா பண்ணி வச்சு போயிடும். அப்ப நான் வந்து இல்ல சார், நீங்க சீமா வர வச்சு இதை பண்ண வைக்கிறது என் வேலை. இன்னைக்கே நடக்கும் சார். அதான் நீங்க வாக்கு கொடுத்தா நாங்க செய்யறோம். இன்னைக்கே செஞ்சிடலாங்க. இன்னைக்கே செஞ்சிடலாம். பொதுமக்கள் சார்பா அந்த சாலை நடக்குது. எந்த நேரத்தில் வேணும் மட்டும் நடக்குது. சரி, உங்களுடைய நம்பிக்கையில எந்திரிக்கிறேன் சார். உங்களுடைய கார்த்திகை நம்பிக்கையில நாங்க பொதுமக்கள் சார்பா எந்திரிக்கிறோம். அப்படி தவற வைக்கிற மீண்டும் நாங்க உட்காருவோம். அவ்வளவுதான். வேகத்தடை எங்களுக்கு அமைச்சு தருங்க. எங்களுக்கு அதிக இடமெல்லாம் வேணாம் சார். அந்த 2 இடத்துல போட்டோம்னா இந்த இடத்துல போறது சுலமாயிரும். எங்களுடைய கோரிக்கை அதாங்க. இடம் மட்டும் சொல்லுங்க பாப்போம். முஜீப் ரஹ்மான், அருளி நகர். இந்த அருளி நகரில் வந்து 10,000க்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வர்றாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அன்றாடம் வந்து வேலைக்காக பக்கத்தில் இருக்கிற சின்னக்கரை, அருள்புரம் பக்கத்து ஏரியாக்களில் வந்து கம்பெனிகளில் வந்து செல்கிறாங்க. அதுகளுடைய கம்பெனி வாகனங்களை அழைத்து வந்து இங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. பெண்கள், ஆண்கள், குழந்தைகள் என்ன நிறையா பேர் இந்த ஸ்கூல் வேனு நிறையா இந்த இடத்துல வந்து போக்குவரத்து வந்து அதிகமாக இருக்கிற தொட்டியபுச்சி கோயிலில் தொடர்ந்து வந்து விபத்து ஏற்பட்டுக்கிட்டு இருக்கிறது. ஒரு 15 நாளைக்கு முன்பு இதே மாதிரி ஓவர் ஸ்பீடில் ஒரு கம்பெனி வேன் வந்து கவிழ்ந்து விபத்தில் வந்து 10 பேத்துக்கு மேலே வந்து அருணரை சேர்ந்த பெண்கள் உட்பட எல்லாருமே காயம் ஏற்பட்டு ஒரு 10 ஆம்புலன்ஸுக்கு மேலே வரவழைத்து அனைத்தையும் வந்து அரசு மருத்துவமனைக்கு ஊர் பொதுமக்கள் சார்பில் அனுப்பி வச்சோம். தொடர்ந்து இன்று வந்து காலையில் வந்து அதே கம்பெனி வேனு இன்னைக்கு வந்து ஒரு வீட்டில் வந்து ஒரு கம்பத்தை இடித்து வீட்டுக்குள்ளே புகுந்துருக்குது. இந்த இடம் தொடர்ந்து வந்து விபத்து ஏற்பட்டு இருக்குது. அரசு அதிகாரிகள்கிட்ட வந்து நாங்கள் தொடர்ந்து வந்து எங்களுக்கு வேகத்தடை அமைத்து தரணும், சைடில் வந்து மண்ணு போட்டு ரோடை அகலப்படுத்தி தரணும்னு சொல்லி தொடர்ந்து நாங்கள் வந்து கோரிக்கை வைக்கின்றோம். அந்த கோரிக்கையை வந்து செவி சாய்க்காதனால இன்று ஊர் பொதுமக்கள் சார்பாக வந்து சாலை மறியல் நடந்துகிட்டு இருக்குது. இந்த சாலை மறியலில் வந்து இதுவரை 1/4 மணி நேரத்துக்கு முன்பு வந்து நடந்துகிட்டு இருக்குது. அரசு அதிகாரிகள் இதுவரை வரல. உடனடியாக அரசு அதிகாரிகள் வந்து எங்களுக்கு உடனடியாக வாக்குறுதி கொடுத்து இதை செஞ்சு கொடுத்தா மட்டும் நாங்கள் வந்து போராட்டத்தை கைவிடுவோம். சேரன் முரசு செய்திகளுக்காக செய்தி ஆசிரியர் ராஜசேகருடன் பல்லடம் செய்தியாளர் அசோக் மற்றும் செய்தி பிரிவு. உங்கள் சேரன் முரசு செய்திகளை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.